சிக்கலால் ஆசிரியர் நியமனம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதா? தற்போதைய சூழல் என்ன? இடைநிலை ஆசிரியர் பணி நியமன தேர்வு கடந்த ஜூலை மாதம் நடைபெற்ற போதிலும் கூட நியமனம் நடத்தப்படவில்லை என்கின்ற புகார் எழுந்திருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் கீதன் இணைப்பில் இருக்கிறார். என்ன விவரம்? வணக்கம். குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் 13,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருப்பதாக ஏற்கனவே அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில்தான் ஏற்கனவே இடைநிலை ஆசிரியர் பணியிடத்திற்கான தேர்வு, அதே போல குறிப்பாக பட்டதாரி ஆசிரியர் பணி நியமனத்திற்கான தேர்வு மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பு, அதே போல 4,000 காலி பணியிடத்திற்கான விரிவுரையாளர் பணிக்கான தேர்வு ஆகியவை நடந்து முடிந்திருக்கின்றன. இதுவரை அந்த பணி நடைபெறவில்லை. குறிப்பாக ஆகஸ்ட் 4 நடைபெற இருந்த அந்த உதவி பேராசிரியர் பணியிடத்திற்கான தேர்வுக்கு ஒத்திவைக்கப்பட்டதனால் அது குறித்து தேர்வுக்கு 2,700 பணியிடங்களுக்கு நடைபெற இருந்தது. தேர்வு நடைபெற்று முடிந்த நிலையில் தற்போது வரை விடைக்குறிப்பு வெளியாகவில்லை. இந்த நியமனங்கள் நடைபெறாததற்கு குறிப்பாக தமிழக அரசினுடைய நிதி சிக்கல் காரணமாக முன்வைக்கப்படுகின்றது. எனவே காலி பணியிடங்கள் 13,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருந்தும் இதுவரை தற்பொழுது வரை அந்த ஆசிரியர் பணி நியமனங்கள் நடைபெறாமல் தமிழக அரசு நிறுத்தி வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இதற்கான உத்தரவு ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கு தமிழக அரசு சார்பில் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் நமக்கு பள்ளிக்கல்வித்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. உங்கள் விவரங்களுக்கு நன்றி.